அனைவருக்கும் வணக்கம். இந்த துணி வந்து டாப் கட் பண்ண போகிறோம். இந்த துணியை எப்படி ஃபஸ்ட்டு மடிக்கிறது அப்படின்னா, இந்த துணியை வந்து இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு கரை சைடும் இருக்குது பாருங்களேன், இந்த ரெண்டு கரை சைடும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஒன்றா சேர்த்துட்டு அகலத்தை அப்படியே ஒன்றா சேர்த்துக்கணும். அகலத்தை அப்படியே ஒன்றா சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே நீட்டமாக எடுத்துக்க வேண்டியதுதான். நீட்டமாக எடுத்துக்கணும். அப்படியே நீட்டமாக எடுத்து மடிச்சுக்கணும். அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கு துணி வந்து எப்படி மடிக்கிறதுன்னு தெரிலையா, அதற்காக தான் இந்த வீடியோ. அதனால இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டு அகலத்தை மடித்ததை வந்து ரெண்டாவது ஒன்று சேர்த்துக்கிட்டு இதை இப்படி நீட்டத்தில் எடுத்துக்கோங்க. நீட்டத்தில் எடுத்துக்கிட்டு இந்த இந்த கரைக்கட்டு சைடு வந்து கரை உள்ள சைடு வந்து எய்த்தாப்பில் இருக்கிறாப்புல, கரை உள்ள சைடு வந்து எய்த்து சைடில் இருக்கிறாப்புல, நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறாப்புல இப்படி மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுக்கிட்டு இந்த ஃபோல்டிங் பண்ண இந்த ரெண்டாக இருக்கணும். இந்த மடிப்பு சைடு வந்து நம்ம சைடு வராப்புல இருக்கணும். இது வந்து இப்படி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு கழுத்து எப்போதுமே நறுக்கும் போது என்ன பண்ணுறீங்க, டேப் வச்சே அளந்துடுங்க. சும்மா நம்ம கையால் அளந்தோம் அப்படின்னா அளவு வந்து மாறி போயிடும். அதனால் கழுத்தை மட்டும் எப்போதும் டேப் வச்சு அளந்துருக்கேன். டேப்பில் வந்து நான் 2 அளக்குறேன். 2 தான் வந்து அது வந்து சின்ன பாப்பா, அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து 2 இருந்தால் போதும். இப்போ வந்து ஷோல்டர் அளந்துக்கணும். ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நான் வந்து அளவு ட்ரெஸ்ஸை வச்சு தான் கட் பண்ணுறேன். அதனால நீங்களும் அளவு ட்ரெஸ்ஸை வச்சு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டேப்பை வச்சு அளந்து நீங்கள் வெட்டுங்க. இப்படி மடக்கி போட்டுக்குங்க. இப்படி மடக்கி போட்டுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் இறக்கம் வச்சுருக்கேன், அதனால இதில் துணி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு விட்டே தான் நான் எப்பவும் மார்க் பண்ணுவேன், கொஞ்சம் வளர்ற பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால. ஆம்கோல் வந்து அவங்களுக்கு 7 இருந்துச்சு. நான் அளவு ட்ரெஸ் வச்சு தான் இருந்தாலும் கட் பண்ணேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இந்த சைடு வந்து கைக்கு எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து 4 பக்கம் 4 துணி வர்ற சைடு இது. இந்த பக்கம் வந்து 2 சைடு வர்ற துணி பார்த்துக்கோங்க மடிக்கும் போது. கழுத்து வந்து முன்கழுத்து வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன் நான், 4.5 வைக்கிறேன் நான். சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரியவங்களா இருந்தால் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. பேக் சைடுக்கும் இப்படியே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பின்கழுத்து வந்து நான் 3.5 வைக்கிறேன். கட் பண்ண வேண்டியதுதான், நறுக்க வேண்டியதுதான். எப்போதும் தையலுக்கு அப்புறமா நறுக்கிக்கங்க. இது வந்து நைட்டி துணி, நல்லா காட்டன் துணி, அதனால அவங்களுக்கு வந்து டாப்பாக தைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாப் தைக்கிறோம். வெயிலுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சைடை வந்து அப்படியே வெட்டி விட்டுக்குங்க. தைச்சியாச்சு. இது வந்து முன் துண்டு, இது பின் துண்டு. இது வந்து கையில் இருக்கும். இப்போ கை கட் பண்ணுவோம். கை வந்து அகலத்தை வந்து வச்சுக்கோங்க. நான் தையலுக்கு துணி விட்டுருக்கேன் மடித்து தைக்கிறதுக்கு. விட்டுக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கை வந்து அகலம்
1 இன்ச்சு விட்டு தையலுக்கு 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆம்கோல் அளவு, கை நீளம், அவ்வளோதான். கட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.